ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிரூபா கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா குழஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. நான் 1 kg அளவுக்கு இறாலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா இறாலையுமே சேர்த்துட்டோம். 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க, நம்ம இறால்ல தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இறால் ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டாலே போதும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவியும் நல்லா கெட்டியா வந்திருக்கு. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா கூட நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி. இந்த கிரேவிக்கு ரச சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.